பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 2529. வானத்துக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி இப்படி ஒரு கலரா எப்படி பிறந்து வளர்ந்தீங்க நீங்க? அது பர்மீஸ், எங்கள் தாத்தா அப்பத்தாலாம் பர்மாவில் இருந்தவங்க. ஸோ வந்து அந்த கலர் இது இந்தியன் கலர் இல்லை. அதனால் யாத்ரிகன் கிருப்பிய தியான் தீஜியே காடி நம்பர் 2-5. The aircraft is now ready for departure. This is the final boarding call for flight SJ2529 with service to New Delhi at gate 4. அந்த களியும் கருவாட்டு குழம்பும் காம்பினேஷன் இருக்கே, அட 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 அட. ஹோட்டல் என்எஸ்கே பாரம்பரிய வீட்டுமுறை உணவகம். ஆக்சுவலி எனக்கு இந்த ஐவிஆர் ஸ்டோரி டெல்லிங்லாம் ஐடியாவே இல்லை. நான் வந்து நியூஸ் ரீடிங் மட்டும்தான் வந்தேன். ஒரு 10-15 டேஸ் போனோடனே சார் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து இது மட்டும் பண்ணாதீங்க, டாக்குமெண்ட்ரி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி தான் சொன்னாங்க. ப்ளீஸ் ஸ்டே ஆன் த லைன் while we transfer your call to our support team shortly. அடுத்த நிறுத்தம் கோயம்பேடு. இடதுபுறம் உள்ள கதவுகள் திறக்கும். ஸோ நியூஸ் ரீடிங் வந்து அப்புறம் டாக்குமெண்ட்ரி, ஸ்டோரி டெல்லிங், அட்வர்டைஸ்மெண்ட் கூட ஒன்று சார் பண்ண சொன்னாங்க. ஆடு, அதுக்கப்புறம் ஐவிஆர் ஒன்று உள்ளே வந்தேன். பட் அதே ஃபீஸ்லேயே அந்த பேமெண்ட்லேயே எனக்கு இது எல்லாமே சார் கற்றுக் கொடுத்துட்டாங்க. தமிழ் வந்து நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இங்கிலீஷ் ஆல்பம் சாங் ஆகட்டும், இந்த மாதிரி ஐவிஆர் ட்ரைனிங் ஆகட்டும், இதெல்லாமே சார் சூப்பராக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வேர்டும் ப்ரொனவுன்சியேஷன் எப்படி பண்ணணும், அந்த மாடுலேஷன் எப்படி பண்ணணும், தமிழுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ப்ரொனவுன்சியேஷன், இந்த மாடுலேஷன் சொல்லி கொடுத்தாங்க. இது ரொம்பவே எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த ஐவிஆர் போனது. என் பேர் சத்யா, நான் மறைமலை நகர்லேருந்து வரேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் கூரிய குத்துவாள் கொண்டு சீறி பாயும் புலியின் வேகத்தை நிறுத்தும் வல்லமை பெற்றவர். பெண்கள் என்றால் வீட்டில் அடைந்திருக்க வேண்டும், கணவர் இறப்பின் உடன்கட்டை ஏறி உயிர் துறக்க வேண்டும் என்ற காலத்தின் மாற்றத்தை மண்ணிலும் மனதிலும் விதைத்த புதுமை பெண். புணரி நீராடி முளரி தோள் தொடுத்து களரி வதம் புரிய வந்தாளோ, வளரி படையாவும் சிதறி ஓடச் செய்தாளோ என்ற வரிகளுக்கு உயிர் தர தமிழக மண் கண்டெடுத்த புரட்சி பெண். போர்க்களத்தில் எதிர்வரும் அனைவரையும் தோற்கடித்து மாய்ந்து மடியச் செய்யும் வீரம். ஆங்கிலேயர்களின் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக தன் மக்களை காக்கும் விவேகம், மருதுபாண்டியர்களில் விசுவாசம் என இவரின் சரித்திரம் பெருமைகளால் வலிமை பெறுகிறது. பெண்களுக்கு முன்னோடியாகவும் மனதில் தைரியத்தை விதைத்த வீரத்தாயாகவும் 18ஆம் நூற்றாண்டில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆண்களுக்கு இணையாக களம் இறங்கி போரிட்ட முதல் பெண் போராளியாகவும் ஜான்சிராணிக்கே முன்னோடியாகவும் திகழ்ந்தவர். அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் மண்ணை மீட்டெடுத்த வீர தமிழச்சி, பீரங்கி மங்கை, ஆங்கிலேயர்களின் சிம்ம சொப்பனம். இப்படி இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் ஒரு முறை அவரது வீர வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொண்டால் பின் ஒவ்வொரு முறை நாம் அவரின் பெயரை உச்சரிக்கும் பொழுதோ அல்லது கேட்கும் பொழுதோ நமக்குள் இனம் புரியாமல் ஒரு வீரமும் விவேகமும் கம்பீரமும் தன்னம்பிக்கையும் துளிர்விடும் என்பதில் கடுகளவும் ஐயமில்லை. 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரம் அடுத்த சக்கந்தி என்ற ஊரில் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதிக்கும் ராணி சக்கந்தி முத்தாத்தாள் நாச்சியாருக்கும் ஒரே செல்வ மகளாக பிறந்தார் வீரமங்கை வேலு நாச்சியார். என் பேர் சத்யா, நான் மறைமலை நகர்லேருந்து வரேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 3.5 இயர்ஸ் இருக்கும். அப்போவே நான் சாருக்கு கால் பண்ணி என் கோர்ஸ் டீட்டெயிலாம் கேட்டுட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறையா கொஞ்சம் சிச்சுவேஷன், கொஞ்சம் ஃபேமிலி அதெல்லாம் பார்க்குறனால என்னால் ஜாயின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் ஒரு கம்பெனியில் ஹெச்ஆராகவும் ஜாயின் பண்ணிவிட்டேன், ஒர்க்கும் போயிட்டு இருந்தேன். ஸோ கம்ப்ளீட்டாக இதை நான் மறந்துட்டேன். ஐ மீன் அந்த நியூஸ் ரீடர் ஆகணுங்கிற ஆசை இருந்தது, பட் மறுபடியும் ட்ரை பண்ணணும் வரணுங்கிறத நான் சுத்தமாக மறந்துட்டேன். அண்ட் அந்த ஆஃபீஸில் வந்து அகைன் என்னோட கலீக் ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குல்ல, நீங்கள் மறுபடியும் ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல அப்படின்ட்டு. ஸோ அப்போ மறுபடியும் எனக்கு சரி சார் ஞாபகம் தான் டக்குன்னு வந்துச்சு, வேறு எதுவுமே நான் சர்ச் பண்ணல. அப்போ நான் சேவ் பண்ண நம்பர் அப்படியே தான் இருந்தது மொபைலில். ஸோ சாருக்கு உடனே கால் பண்ணேன். ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் இந்த வாட்டியுமே நான் வந்து என்ன பண்ணேன்னா என்கொயரி மட்டும் பண்ணலாம், பண்ணிவிட்டு டைமிங்லாம் நம்மளுக்கு செட் ஆகணும் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வாட்டி என்கொயரி லெவலில் போகலாம் அப்படின்னு பண்ணேன். சார் கால் பண்ணோன்னே சார் ஃபஸ்ட்டு நேம் சொன்னேன், இங்கேருந்து பேசுகிறேன்னு சொன்ன உடனே சார் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கீங்கல்ல அப்படின்னாங்க. ஆக்சுவலி என்னால் அதை நம்பவே முடியல. டு பி ஃப்ராங்க் வந்து நான் ஜாயின் பண்ணி சார் கூட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுற வரைக்கும் நான் நம்பவே இல்லை. சும்மா இவங்க வந்து நம்மளை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்காக ஞாபகம் இருக்குது சொல்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் சார் கூட பேசி நல்லா சார் கேரக்டர்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் சார் நிஜமாவே நம்மளை ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த காலில் என்னாச்சுன்னா, சார் நீங்கள் அப்போ பேசுனீங்கல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னு ஏதோ எனக்கு ஒரு ஸ்பார்க் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ இந்த கால் வச்ச உடனே நான் என்ன பண்ணேன்னா உடனே ஜாயின் பண்ணிட்டேன். இந்த வாட்டி நான் டிலே பண்ணவே இல்லைன்னா சார் என்கிட்ட அதான் சொன்னாங்க, போன வாட்டி பேசி இத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா இன்னுமே லைஃப்பில் பார்த்துட்டே இருங்க, எல்லாம் போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு டக்குன்னு ஒரு
ஒரு யூனிவர்ஸ் ஒரு ஸ்பார்க் கொடுத்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ இந்த வாட்டி நான் வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். எப்படி இருந்துச்சு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கிளாஸ் வந்து எப்படின்னா அது வந்து வேற லெவலாக இருக்கும். லைக் எப்படின்னா டெய்லியுமே உங்களுக்கு ஒரே மாதிரியே போகாது. எல்லாம் ஜாலியாகவே இருந்துச்சுப்பாங்க, எல்லாம் ஃபன்னாகவே இருந்துச்சு. ஒரு நாள் ஜாலியாக போகும், ஒரு நாள் சார் வந்து டேக் ஆக்ஷன் தவிர வேறு எதுவுமே பேச மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க கட் பண்ணிட்டு. சில சமயம் நாங்கள் பேச ஆரம்பிச்சோன்னா நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். எல்லாமே சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, மற்ற அந்த கிளாஸ் கூட எங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஃபீல்டில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவாங்க. அவங்க ரிப்போர்ட்டராக அந்த சாரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும்னா ஆக்சுவலி ஹீ இஸ் அ வெர்சடைல் பர்சன். டிரெக்டர் இப்போ வந்து அடுத்த படம் பண்ண போகிறாங்க, இல்லாட்டி ஒரு மூவி பண்ணிட்டாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா சார் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டரு, அப்புறம் ஜேர்னலிஸ்ட்டு, நியூஸ் ரீடரு, ஒரு சிங்கரு, ஆல்பம் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் சிங்கிங் சொல்லி கொடுக்குறாங்க, அப்புறம் டிரெக்டர், நிறைய இருக்குது. அது மாதிரி சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை. ஸோ அது வந்து அது எல்லாமே கிளாஸில் வந்து நம்மளுக்கு அப்படியே அது அந்த இம்பேக்ட் நம்ம மேலே வரும். ஸோ இந்த கிளாஸில் வந்து இன்றைக்கி போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டாப்பிக்லாம் நம்மளுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிப்போம், அது சாரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி அப்படியே அப்பா இந்த மனுஷனுக்கு என்ன தெரியாத விஷயமே இல்லை போலே அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நம்ம கற்றுக்குவோம். அதெல்லாம் நம்மளுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபீல்டை பற்றி நீங்கள் போனால் ஒரு பேமெண்ட் விஷயமாக கூட நீங்கள் எப்படி பேசணும் அந்த மாதிரி கைடன்ஸ்லாம் கூட டக்குன்னு சார் கொடுப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது அதுலேருந்து அது நம்மளுக்கே புரிஞ்சிடும். பேமெண்ட் நீங்கள் பேசுகிறீங்கன்னா இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி இன்டர்வியூ போகிறீங்கன்னா இந்த மாதிரி போங்க அப்படின்ட்டு A to Z. லைக் எப்படி சொல்கிறது, அது மாதிரி இப்போ நம்ம நியூஸ் ரீடிங்கு மட்டும் நான் இப்போ வந்து பேமெண்ட் கட்டி போகிறேன்னா நம்ம கூட அங்கே எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க. ஆர்ஜே இருப்பாங்க, விஜே இருப்பாங்க, நியூஸ் ரீடிங்கு, டாக்குமெண்ட் ரீடிங்கு, ஸ்டோரி டெல்லிங்கு எல்லாமே இருப்பாங்க. ஸோ நம்ம கொடுக்குற பேமெண்ட்டில் வந்து நம்ம அவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டு அதுலேருந்தே கூட நம்ம கற்றுக்கலாம். ஸோ நம்ம கொடுக்குற பைசாக்கு அதிகமாக சார் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம்னா சார்கிட்ட வந்து நிறையா நம்ம கற்றுக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 2529 புதுதில்லி செல்லும் தமிழ்நாடு விரைவு ரயில் 5வது நடைமேடையில் இருந்து 10 மணிக்கு புறப்படும். யாத்ரிகன் கிருப்பிய தியான் दीजिए, गाड़ी नंबर 2529 नई दिल्ली जाने वाली तमिलनाडु एक्सप्रेस 10 बजे प्लेटफॉर्म नंबर 5 से रवाना होगी. Passengers, your kind attention please. Train number 2529 Tamil Nadu Express bound for New Delhi is scheduled to depart from platform number 5 at 10 p.m. Flight announcement. Flight announcement. போயிடலாமா? Airport announcement. Airport announcement. Airport announcement. Good afternoon passengers. This is the pre-boarding announcement for flight SJ2529 with service to New Delhi. We are now inviting those passengers with small children and any passengers requiring special assistance to begin boarding at this time. Please have your boarding pass and identification ready. Regular boarding will begin in approximately 10 minutes time. Thank you. Ladies and gentlemen, may we have your kind attention please. This is the final boarding call for flight SJ2529 with service to New Delhi. All remaining passengers should proceed immediately to gate 4. The aircraft is now ready for departure and the boarding gate will be closing shortly. Once again, this is the final boarding call for flight SJ2529 with service to New Delhi at gate 4. Thank you for flying with us and we wish you a pleasant journey. அடுத்தது என்ன இருக்கு? கஸ்டமர் கேர் சார். ஜி இப்போ அடுத்து கஸ்டமர் கேர் அனௌன்ஸ்மெண்ட். Welcome to Skanda All in Technologies. Please note that this call may be recorded for quality assurance purposes. To make enquiries about how to buy and sell gift cards, press 1. To make enquiries about how to trade and swap cryptocurrency, press 2. To speak with our support team, press 3. To listen to these options again, press star. Please stay on the line while we transfer your call to our support team shortly. Thank you for being on hold. To ensure we provide you with the best possible assistance, we are going to connect you with the expert more suited to address your specific needs. Kindly be on the line. This may take only a few seconds. Your call is most important to us and we appreciate your kind understanding. Thank you for choosing Skanda All in Technologies.
ஆன்லைன் கம்ஃபர்டபுளா டிஸ்கம்ஃபர்ட்டா? ஆன்லைன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். அது ஆக்சுவலி நானுமே ஆன்லைன் கிளாஸில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன். எனக்கு ஈவன் எப்படி சொல்கிறது, வேறு ஏதாவது எஜுகேஷன் ரிலேட்டடாக போனால் கூட நான் யோசிப்பேன் ஆன்லைன் போகிறதுக்கு. என்னென்னாலும் ஆஃப்லைன் அந்த ஒரு டைரக்ட் இன்ட்ராக்ஷன் மாதிரி வராது அப்படின்னு நான் யோசிப்பேன். பட் இது வந்து டோட்டலாக 200% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நம்ம மியூட்டில் போட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணிட்டு இருந்தாலும் கூட சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நான் முடிச்சிட்டேன், பர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டேன், எனக்கு அடுத்த ரவுண்ட் வர வரைக்கும் நம்ம வேறு எங்கேயாவது போகலாம், வேறு ஏதாவது ஒர்க் பார்க்கலான்னா மிடில்லே நம்ம நேம் கூப்பிடுவாங்க, சார் இது உனக்கு இது சொன்னல இது பண்ணேன்னா அப்போ ஐயோ ஷாக் ஆகிடுவோம். ஓகே அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அந்த கிளாஸ் முடிச்சு போகிற வரைக்கும் உங்கள் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும், அப்படி தான் சார் வச்சுருப்பாங்க. ஸோ ஆன்லைனில் அதான் நம்மளுக்கு வேணும் இல்லையா, அதனால் அது 200% ஆன்லைன் வந்து இங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. அடுத்தது இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஒன்று சின்னதாக மெட்ரோ ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓகே சார், போலாமா? மெட்ரோ ஸ்டேஷன் அதுக்கு முன்னாடி ஜென்ரல் ஐவிஆர், அது ஜென்ரல் ஐவிஆர். ஃபோன்னே போட்டுங்க, ஃபோன் தான். மெட்ரோ அனௌன்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் கோயம்பேடு. ஜோஸ் வில் ஓப்பன் ஆன் த லெஃப்ட். அடுத்த நிறுத்தம் கோயம்பேடு. இடதுபுறம் உள்ள கதவுகள் திறக்கும். ப்ளீஸ் மைண்ட் த கேப். அன்பு கூர்ந்து இடைவெளியை கவனத்தில் கொள்ளவும். கொஞ்சம் லவுடா ஒன் மோர் பண்ணு. லவுடா பண்ணு. இந்த மெட்ரோ மட்டும். சரி சார். மெட்ரோ அனௌன்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் கோயம்பேடு. ஜோஸ் வில் ஓப்பன் ஆன் த லெஃப்ட். அடுத்த நிறுத்தம் கோயம்பேடு. இடதுபுறம் உள்ள கதவுகள் திறக்கும். ப்ளீஸ் மைண்ட் த கேப். அன்பு கூர்ந்து இடைவெளியை கவனத்தில் கொள்ளவும். சூப்பர். இப்போ டாக்குமெண்ட்ரிங்கிறது ஒரு ஜானர். ஆமாம் சார். இப்போ இந்த மாதிரி ஐவிஆருங்கிறது ஒரு ஜானர். இப்போ அனௌன்ஸ்மெண்ட், ஐவிஆர் அனௌன்ஸ்மெண்ட். ஆமாம். இப்போ அடுத்தது ஸ்டோரி டெல்லிங்னு ஒன்று பண்ண போகிறீங்க. ஆமாம். எப்படி இந்த டிஃப்ரென்ஸை வந்து பிக் பண்ணீங்க, கற்றுக்கிட்டீங்க எப்படி இதில்? ஆக்சுவலி எனக்கு இந்த ஐவிஆர் ஸ்டோரி டெல்லிங்லாம் ஐடியாவே இல்லை. நான் வந்து நியூஸ் ரீடிங் மட்டும்தான் வந்தேன். ஒரு 10-15 டேஸ் போனோடனே சார் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து இது மட்டும் பண்ணாதீங்க, டாக்குமெண்ட்ரி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி தான் சொன்னாங்க. சரி, நியூஸ்லேயுமே டாக்குமெண்ட்ரியில் நம்ம கொஞ்சம் போல்டாக படிப்போம், அதனால் அதுவும் எனக்கு ஓகே சார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போது தான் சார் வந்து நீ ஸ்டோரி டெல்லிங்கும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டோரி டெல்லிங் ஆக்சுவலி நான் சார் கிட்ட ஒத்துக்கவே இல்லை. நான் அப்புறம் பர்சனலாக கூட கால் பண்ணி கேட்டேன், சார் எனக்கு அந்த போல்டான வாய்ஸ்லாம் வருது சார், பட் அந்த ஸ்டோரி அந்த வாய்ஸ் வருமா எனக்கு அப்படி தெரியல. நான் பர்சனலாக கேட்டேன் கால் பண்ணி. சார் வந்து நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. நல்லா இருக்குடா உன் வாய்ஸ், நீ ட்ரை பண்ணு, முடிஞ்சா பண்ணு, இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா ரொம்ப கம்பல் பண்ணுறாங்களே, பிடிக்காதெல்லாம் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு. முடிஞ்சா பண்ணு, ட்ரை பண்ணு, ஒரு நாள் படி பார்க்கலாம், உனக்கே பிடிக்கலனா விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. பட் படித்தோன்னே என் வாய்ஸ் எனக்கு கேட்கவே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது. சரி, போல்டாகவே படிச்சுட்டு இது ஸ்டோரியாக சொல்கிறப்போ அந்த வாய்ஸ் எனக்குமே பிடிச்சிது. ஸோ அப்படி தான் நான் ஸ்டோரி டெல்லிங் வந்தேன். அண்ட் ஐவிஆர் வந்து எனக்கு நம்ம கோர்ஸ் முடிகிற ஒரு 1 வீக் வரைக்கும் ஐடியாவே இல்லை, சாரும் சொல்லவே இல்லை. லாஸ்ட்டாக ஒரு 1 வீக் பிஃபோர் தான் இதை பற்றி சொன்னாங்க. ஐவிஆர் கூட நல்லாயிருக்கும், உங்கள் வாய்ஸ்க்கு சூட் ஆகும், ஐவிஆர் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது எனக்கு பண்ணுறப்பே ரொம்ப பிடிச்சிது. வீட்டில் சும்மா படிச்சுட்டு இருப்பேன், அம்மா சொன்னாங்க இந்த வாய்ஸ் நீ இது வரைக்கும் ட்ரையே பண்ணல, நியூஸ் படித்து வீட்லையும் கேட்டிருக்காங்க அம்மா அதெல்லாம், ஸோ இந்த வாய்ஸ் ட்ரையே பண்ணல, இது உனக்கு ரொம்ப ஆப்டாக சூட் ஆகுது, சார் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு ஐவிஆர் வந்தது. ஸோ நியூஸ் ரீடிங் வந்து அப்புறம் டாக்குமெண்ட்ரி, ஸ்டோரி டெல்லிங், அட்வர்டைஸ்மெண்ட் கூட ஒன்று சார் பண்ண சொன்னாங்க, ஆடு, அதுக்கப்புறம் ஐவிஆர் ஒன்று உள்ளே வந்தேன். பட் அதே ஃபீஸ்லேயே அந்த பேமெண்ட்லேயே எனக்கு இது எல்லாமே சார் கற்றுக் கொடுத்துட்டாங்க. வெரி குட். அது எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. அதான் சொன்னேன், ஸ்டோரி டெல்லிங் மட்டும்தான் கொஞ்சம் யோசிச்சேன், அந்த டாக்குமெண்ட்ரி ஃபுல் இன்ட்ரெஸ்ட் பண்ணேன். அப்புறம் ஸ்டோரி டெல்லிங் படிக்க அதுவுமே எனக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அண்ட் இது ஐவிஆர் கேட்கவே வேணாம், எனக்கு ரொம்ப ஜாலியாக பண்ணேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த டிஃப்ரென்சஸ்லாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள்? நியூஸ் ரீடிங் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு நார்மலாக கொஞ்சம் போல்டாக படித்தா போதும். டாக்குமெண்ட்ரி வந்து நீங்கள் ரொம்ப அந்த ஒரு பேஸ் வாய்ஸில் பண்ணணும். இனிஷியலாக நான் வந்து எப்படின்னா சும்மா அந்த கொஞ்சம் சில்கி வாய்ஸ் எனக்கு, நான் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் சார் தான் அதை வந்து பேஸில் கொண்டு வாங்க, பேஸ் ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம டாக்குமெண்ட் வந்து அப்படி பேஸில் பண்ணணும். அகைன் ஸ்டோரி டெல்லிங் வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேசிக்கலாம். சில்கியாகவும் பேசலாம், என்ன நீங்கள் ஸ்டோரி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாடுலேஷன் பண்ணலான்ட்டு அது சொல்லி கொடுத்தாங்க. நான் ஐவிஆர் வந்து டோட்டலாகவே இது வேறு மாதிரி, அதுவுமே சார் தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இது வந்து அந்த இங்கிலீஷ் ப்ரொனவுன்சேஷன்லாம் சான்ஸே இல்லை. நான் வந்து நம்ம பேசுகிறதே ஸ்டைலாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அதுலேயுமே சார் வந்து நிறைய கரெக்ஷன் சொன்னாங்க. இந்த டபிள்யூலாம் அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள், எஸ் வந்தால் ஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள் அதெல்லாம்ட்டு. அதான் கேட்டேன், சார் நீங்கள் தமிழ் தான் நல்லா சொல்லிக் கொடுப்பீங்கன்னு நினச்சேன் சார், எப்படி சார் இங்கிலீஷ் இவ்வளோ சூப்பராக சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படிலாம் நானும் கேட்டேன். ஸோ இந்த ட்ரைனிங்குமே
சான்ஸ் இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சாருக்கு வந்து இங்கிலீஷில் இவ்வளோ நாலேஜ் இருக்குது சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐ மீன் தமிழ் வந்து நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இங்கிலீஷ் ஆல்பம் சாங் ஆகட்டும், இந்த மாதிரி ஐவிஆர் ட்ரைனிங் ஆகட்டும், இதெல்லாமே சார் சூப்பராக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வேர்டும் ப்ரொனவுன்சியேஷன் எப்படி பண்ணணும், அந்த மாடுலேஷன் எப்படி பண்ணணும், தமிழுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ப்ரொனவுன்சியேஷன் இந்த மாடுலேஷன் சொல்லி கொடுத்தாங்க. இது ரொம்பவே எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த ஐவிஆர் போனது. அடுத்தது நம்ம ஸ்டோரி டெல்லிங் போயிடலாம். ஓகே சார், போலாமா? பாக்தாத் அது ஒரு அழகான பரபரப்பான நகரம். மிகப்பெரிய செல்வந்தர்களும் பெரிய பெரிய வியாபாரிகளும் வாழ்ந்த நகரம். அந்த நகரத்துல அபுபக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், கடவுள் பக்தி உடையவர், எளிமையானவர். மிகப்பெரிய பணக்காரங்கள்ல அவரும் ஒருத்தர். அவருக்கு 3 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல முதல் 3 பேரும் அவங்க அப்பாவோட குணத்துக்கு அப்படியே எதிர்மறையான குணமுடையவங்க. ஆனா அவரோட 4வது மகனான சலீம் அப்படி இல்லை. அவன் அப்படியே அவங்க அப்பா மாதிரி ரொம்ப புத்திசாலி, திறமையானவன், நீதிக்கும் நியாயத்துக்கும் பயந்து வாழ்ந்தவன். இவங்க 4 பேரோட குணத்தை பத்தி அவங்க தந்தைக்கு நல்லாவே தெரியும். இப்படி இருக்கும்போது அபுபக்கர் திடீர்னு ஒரு நாள் மரணம் அடைகிறாரு. அவரோட முதல் 3 மகன்களும் தந்தை எப்போ மரணம் அடைவாரு, அவரோட சொத்துக்களை முழுசா நம்ம கைக்கு எப்போ கொண்டு வரலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. அதனால அபுபக்கர் இறந்ததும் அவரை அடக்கம் பண்ணின கையோட அவரோட சொத்துக்களை பங்கு பிரிச்சுக்கிறதுலயே 3 பேரும் குறியா இருந்தாங்க. 4வது மகனான சலீமால அவங்க அண்ணன்களை மீறி எதுவும் பண்ண முடியல. அதனால அவங்க அண்ணன்களை எதிர்த்து எதுவும் பேசாம அவங்க இஷ்டம் ஏதோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு அமைதியா இருந்துட்டான். இந்த மாதிரி சொத்துக்களை பங்கு வைக்கும் போது அந்த முதல் 3 சகோதரர்களும் என்ன பண்ணாங்கன்னா பெருவாரியான சொத்துக்களை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. முக்கியமான நகரங்கள் அமைய பெற்ற கடைகள், செழிப்பான நகரங்கள்ல இருந்த வீடுகள், லட்சக்கணக்கில் பொற்காசுகள், இப்படி எல்லாமே அவங்க வசம் போயிடுச்சு. சலீமுக்கு அவங்க கொடுத்ததோ வெறும் 1000 பொற்காசுகளும் வனாந்தரத்தில் அமைய பெற்ற ஒரே ஒரு வீடும் தான். ஆனா கூட சலீம் அவங்க அண்ணன்களோட சண்டை எதுவும் போடாம அவங்க கொடுத்ததை மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டான். வனாந்தரத்தில் இருந்த அந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்தும் போனான். அப்படி அவன் போய் சேர்ந்த அந்த வீடு பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருந்துச்சு. ஒரே ஒரு பட்டு போன கருங்காலி மரத்தையும் ஒரு பாழடைஞ்ச கிணத்தையும் தாண்டி சொல்லிக்கிற மாதிரி அங்க வேற எதுவுமே இல்லை. ஆனாலும் சலீம் மனசு நொந்து போகாம புதர் மண்டி கடந்த அந்த வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் செய்ய ஆரம்பிச்சான். அப்படி சுத்தம் செய்யும் பொழுது அவனோட கைக்கு ஒரு பெரிய மூட்டை கிடைக்குது. அவன் அந்த மூட்டையை பிரிச்சு பார்க்கறான். அந்த மூட்டைக்குள்ள நிறைய புராதன பொருட்கள் இருக்கு. அது கூடவே அவனோட தந்தை அபுபக்கர் கைப்பட எழுதப்பட்ட ஒரு கடிதமும் இருக்கு. அதை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்ட சலீம் அந்த கடிதத்தை படிச்சு பார்க்கறான். என் அன்பு மகனே சலீம், உன்னுடைய கைக்குத்தான் இந்த கடிதம் கிடைக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் என் மறைவிற்கு பிறகு உன்னுடைய சகோதரர்கள் உன்னை வஞ்சிப்பார்கள். ஆனாலும் நீ கலங்காதே, தைரியமாக இரு. இதோ இப்போதே நீ தமஸ்கு என்ற நகரத்திற்கு செல். அங்கு நடைபெறும் சந்தையில் இந்த மூட்டையில் உள்ள புராதன பொருட்கள் அனைத்தையும் விற்றுவா. அதன் மூலம் உனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைக்கும். உன் தற்போதைய நிலை மாறி உன்னுடைய வாழ்க்கை மேம்படும். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவை எல்லாம் உன் நன்மைக்கே. கடவுளின் ஆசீர்வாதமும் என்னுடைய ஆசீர்வாதமும் எப்போதும் உன்னுடனே இருக்கும். இப்படி அந்த கடிதம் முடியுது. அதை படிச்சு முடிச்சதும் சலீமுக்கு ஒரு புது நம்பிக்கையும் தெம்பும் வந்துச்சு. அப்புறம் வந்து ஸ்டோரி டெல்லிங் பண்ணும்போது கேரக்டர்ஸோடைய டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறது வந்து உங்களுக்கு டப்பிங் கிளாஸில் ஆர்டிஸ்ட்டுகளோட இருக்கும்போது ஒரு ஐடியா, அந்த ஐடியா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஆமாம் சார், அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா எனக்கு நான் தான் சொன்னேனே, நான் ஸ்டோரிங் வந்து எனக்கு மைண்டே வரல. அது எப்படி அந்தந்த கேரக்டர் நம்ம மாறி மாறி பேசணுமே அப்படின்ட்டு. நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்ம கூட எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருப்பாங்க. அவங்க ஏரியாஸில் அங்கே ஒரு நாள் எடுப்பாங்க, ஒரு நாள் கலோக்கியல் கிளாசிக்கல் இருப்போ அங்கங்கே நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஒரு நியூஸ் ரீடிங்னு போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேர்னிங் நம்மளுக்கு இந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் இந்த ஒரு பேமெண்ட்லேயே நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஸோ அது நம்மளுக்கு நம்ம பண்ணுறதுக்குமே யூஸ் ஆகும். பட் இங்கே எல்லாருமே ஒரே குரூப்பில் நம்ம ஒன்றா கற்றுக்கிறனால அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கலாம், நம்மளை பார்த்து அவங்க கற்றுக்கலாம். ஸோ எல்லா நாலேஜோடு நம்ம வெளியே வருவோம். இந்த கிளாஸை வந்து கொஞ்சம் மோர் குவாலிஃபைடாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸாக இருப்பீங்க. இந்த சிங்க்ரோனைசேஷன் எப்படி வந்துச்சு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? சார் ஒன்று சொன்னாங்கன்னா அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்பேன். அது அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொள்ளிட்டு இருக்க சார் அதுலேருந்து வேறு போவாங்க, அதுலேருந்து நான் ஒன்று கேட்பேன், அப்படியே போச்சு. ஸோ அது வந்து இப்போ ஒரு அந்த
குரு அந்த ஒரு பாண்டை தாண்டி இப்போ ஒரு ஃப்ரெண்டு பாண்டு வந்துருச்சு இப்போது அப்படி தான் போயிட்டுருக்கு. நான் வந்து மொபைலில் கூட நான் சாருன்னெலாம் சேவ் பண்ணல, நான் மணிகை அப்படின்னு உரிமையாக நான் ஃப்ரெண்டு மாதிரி தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டு எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சார் கிட்ட எனக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் எங்கே பேசினாலும் சுற்றி சுற்றி சார் நம்மளை கிளாஸ்க்குள்ளே கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறைய விஷயம் சார் சொன்னதெல்லாம் கேட்டு ஐ மீன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் சார் சொல்கிற விஷயம். சார் எங்கள் ஏஜில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபீல்டு இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஜேர்னியில் வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, நம்ம பட்டதெல்லாம் என்ன கஷ்டம், இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை, நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக சாரோட ஸ்டோரியை கேட்க எனக்கு நிறையா வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸு அந்த மாதிரி கதை தான் பேசுவோமே தவிர வேறு கதை எக்ஸ்ட்ரா கதை எதுவுமே பேச மாட்டோம். ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ் நாங்கள் எப்பயுமே போக மாட்டோம். பொய்டிக்காக கேட்குறேன்னு நினைக்க வேண்டாம். சொல்லுங்க சார். வானத்துக்கு வெள்ளை அடித்த மாதிரி இப்படி ஒரு கலரா எப்படி பிறந்து வளர்ந்தீங்க நீங்கள்? அது பர்மீஸ், எங்கள் தாத்தா அப்பத்தாலாம் பர்மாவில் இருந்தவங்க. ஸோ வந்து அந்த கலர் இது இந்தியன் கலர் இல்லை, அதனால மேபி அப்படி இருக்குது சார். கிரேட். பர்மா லாங்குவேஜ் தெரியுமா? தாத்தா அப்பா தான் நல்லா பேசுவாங்க, அப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கிற அளவு இருந்தாங்க. நான் அதை அப்படியே கொஞ்சம் கற்றுட்டு வந்தேன். அப்புறம் தாத்தா பாத்தாக்கா அவங்க இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே கற்றுக்கிட்டதும் மறந்து போயிடுச்சு. ஸோ அது அவ்வளோ தெரியாது சார். ஆனால் தமிழில் எக்ஸலண்ட்டாக நீங்கள் தமிழ் பேசுவீங்க, இங்கிலீஷும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ சார். ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட், அதாவது கம்மிங் இன் டு த இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இண்டஸ்ட்ரி சார்பாக நான் உங்களை வரவேற்கிறேன். அடுத்தது நம்ம வாய்க்கு ருசியாய் சாப்பிட வகை வகையாய் சாப்பிட புத்தம் புதிதாய் வந்தாச்சு ஹோட்டல் NSK பாரம்பரிய வீட்டுமுறை உணவகம். நாக்குல நின்று சும்மா நடனமாடும். ஹோட்டல் NSK பாரம்பரிய வீட்டுமுறை உணவகமா? சூப்பர். எஸ், தானிப்பாடி நகரில் புதிதாய் உதயமாகி இருக்கும் KK ஸ்ரீ வாரி குரூப்ஸின் கிளை நிறுவனமாய் உருவாகி இருக்கும் ஹோட்டல் NSKக்கு குடும்பத்தோட வாங்க. பாரம்பரிய உணவுகளுடன் காலை டிஃபன், மதிய சாப்பாடு, மணக்கும் இரவு விருந்துன்னு எல்லாமே சூப்பர் அண்ட் டேஸ்டி. அந்த களியும் கருவாட்டு குழம்பும் காம்பினேஷன் இருக்கே, அட 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 அட. ஹோட்டல் NSK பாரம்பரிய வீட்டுமுறை உணவகம் அனைவரையும் அன்போடு அழைக்கிறது. ஹோட்டல் NSK பாரம்பரிய வீட்டுமுறை உணவுகள் எல்லாமே சிறப்பு. ஒரு முறை சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வரத் தூண்டும். மனம், குணம், சுவை, களி, கருவாட்டு குழம்புன்னு ஹோட்டல் NSKல அசத்துறாங்க. வாவ், தானிப்பாடி ஹோட்டல் NSK இனிமே எல்லாருக்கும் இதுதான் ஃபேவரட். மணக்கும் மணமணக்கும் பழைய சோறு, கேழ்வரகு கூழ், ராகி இட்லி, ராகி களி, பீட்ரூட் பணியாரம்னு காலை உணவு சும்மா களகட்டும். சுட சுட சாப்பாடு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர், களி, கருவாட்டு குழம்பு, கறிகள்னு புத்தம் புது ஹோட்டல் NSKல மதிய உணவு சூப்பரோ சூப்பர் தான். வாவ், தேங்க்யூ சார். நீங்க படிக்கும் போது எனக்கே சில்லுங்க. அதான் அது பிடிச்சி போய் தான் எடுத்தேன் இந்த ஆடு. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். நாக்குல நின்று சும்மா நட்டன ஆடும். ஆனா அது உங்க ரேஞ்சுக்கு வராது சார், அது நீங்க வேற லெவல்ல சொல்லுவீங்க. வெரி குட். இப்போ வந்து ஃபைனலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துக்குள்ளே என்ட்ராகி ஜெயிக்கிறோம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு எப்படி போகணும்னு தெரியாமல் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யோசிக்கவே யோசிக்காதுங்க, ஜஸ்ட் கிவ் அ ட்ரை, அவ்வளோதான். லைஃப்பில் எவ்வளவோ பண்ணுறோம், எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம், தேவையில்லாதக்கெல்லாம் எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணுறோம். இது நீங்கள் வந்து லீவ் போடாமல் கரெக்டாக அட்டென்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 3 months தான். ஃபீஸும் ரொம்பவே கிடையாது, ரொம்ப நாமினல் ஃபீஸ் தான், எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் யோசிக்கவே யோசிக்காதீங்க, தயங்கிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா எங்கேயோ போய் ஏமாந்து நிறைய விஷயம் கற்றுக்க முடியாமல் வர்றதுக்கு இங்கே நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கலான்னு பே பண்ணி வந்தீங்கன்னா அதில் எல்லா விஷயமே நீங்கள் கற்றுக்கலாம். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபீல்டில் ஒரு பெரிய லெவலுக்கு போகலாம். ஸோ யோசிக்காதீங்க, ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. ஆல் தி வெரி பெஸ்ட் சத்யா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.